ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாய் உங்களை சபையாரை வாழ்த்துக்கிறோம். கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நம்முடைய லைஃப் அடுத்த ஸ்டேஜ் போகணும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரே லெவலில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு லோ லைஃப், ஒரு மாதிரி கம்மியான மாதிரி எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு லைஃப் வாழலை அப்படின்னாலும் இன்றைக்கி என் லைஃப் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமாக உழைப்போம், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நல்லா சம்பாதிப்போம், நல்ல வேலைகளை தேடுவோம், நல்ல சம்பாதிக்கிற வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம தேடுவோம். அதை மாதிரி நேற்று ஒரு காரியம் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா ஆண்டவருக்கு கால அவகாசம், ஒரு டைம்லைன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துடைய கடைசி நாளில் நம்முடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போவதற்கு நம்ம செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல லைஃப் பிளான், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளோட லைஃப்பில் இருக்கணும். நான் இந்த காரியம் பண்ணி இப்படி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் நட்டேன் அப்போள்ள நீர் பாய்ச்சினான் விளைய செய்கிற ஒரு கர்த்தர். ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இது பக்கவா. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா அதுவும் ஆண்டவர்கிட்ட தான். ஒருவன் ஞானத்தில் குறைவில்லவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறவராக என்றது கேட்கணும். அப்போ நம்மளால் லைஃப் பிளான் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த லைஃப் ஸ்ட்ராட்டஜி, லைஃப் பிளான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தை தான் தேடி ஆகும். இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா யோசுவா. யோசுவாவுடைய காலகட்டத்தில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக ஒரு வாட்டி தோத்துட்டாங்க. ஒரு வாட்டி தோற்றதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சரி பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் கரெக்ட் பண்ணி உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக க்ளீன் அவுட் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப ஆயி பட்டணத்துக்கு நேராக ஆண்டவர் போங்க, நான் ஆயி பட்டணம் உங்கள் கையில் கட்டளை இட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லியாச்சு. இப்போ யோசுவா யுத்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து சும்மா போங்க, போய் யுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் தந்துருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. அதுதான் யோசுவாவின் புஸ்தகம் அதோடைய 8வது அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதில் 3வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், யுத்த வீரரான 30,000 பேரை தேர்ந்தெடுக்கிறான். 4வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பட்டணத்தின் பின்னால் பதிவிருங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பக்கத்தில் இருங்க. நாங்கள் அதுக்கு அப்படி பின்னாடி நீங்கள் வரிசையாக வாசிட்டு அந்த 8வது அதிகாரத்தை வாசிங்கன்னா நமக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் எல்லாத்தையும் வாசிக்கல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை யுத்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பதிவிருங்க, நீங்கள் சத்தமே போட்டுறீங்க, ரொம்ப தூரமாகவும் போக வேண்டாம், பக்கத்துலேயே இருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே முதல் தடவை போன மாதிரி நாங்கள் போகிறோம், போய் அவங்க முன்னாடி முறிந்து ஓடுகிற மாதிரி ஓடுறோம். நாங்கள் ஓடுறதை பார்த்து எங்கள் பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. நீங்கள் தேசத்தை என்ன செய்யுங்க, கைப்பிடிங்க, தேசத்தை முற்றுகை போட்டு தேசத்தை சுட்டெறிங்க. அப்போது எழும்புகிற புகை தான் எங்களுக்கு அடையாளம். அது வரைக்கும் நாங்கள் ஓடுவோம். அதுக்கப்புறம் நின்று நாங்கள் என்ன செய்வோம், எதிர்த்து யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யோசுவாவுக்கு வருவதற்கு அந்த இடத்துல ஜெபம் சொல்லப்படலை அப்படின்னாலும், யோசுவா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, யோசுவாவோ வென்றால் தேவனுடைய கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்த ஒரு வாலிபன். அப்போத்தே இருந்தே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வருவேன். அதனால் இப்போது யுத்தம் நடக்குது, இந்த இடத்துல தேவ சமூகத்தை இருக்காமலாம் வந்திருப்பார், கண்டிப்பாக உட்காந்து பிளான் பண்ணியிருப்பார். அப்போது நமக்கு தேவையான லைஃப் பிளான் எங்கே இருக்குன்னா தேவ சமூகத்தில் இருக்குது. உங்களோட லைஃப் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, எப்படி யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட்டுச்சோ, இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் நமக்கு நம்முடைய லைஃப் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த நிலைமைக்கு, அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லைஃப் பிளான், நல்ல ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவைப்படுது. அது யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பட்டதாக இருக்குது. அதனால் தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. உங்களுக்கு தேவையான லைஃப் பிளான், லைஃப் ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறாரு. உங்களோட லைஃப் மேலே போகுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.